தேர்தல் அதிகாரி சொல்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு? எங்களுக்கு தெரியுது உள்ள வச்சிருக்கா 1.5 கோடி ரூபாய் ஒரு பேங்க்லயும் 50 லட்சம் ஒரு பேங்க்ல வச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு எல்லாம் எங்க வழிபடுற சம்பளம் எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு ஜனநாயக நாட்டில் தேர்தல் அதிகாரியா தேர்தல் நடத்துறீங்க? இப்படி ஒரு இடத்துல வந்து பணத்தை பதிக்கிறதுக்காக சொல்றேன். அவ்வளோ ஓடி பண பிறகு வரீங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிறீங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுங்க. வெக்கமா இல்ல? இல்ல அன்னைக்கு நிப்பாட்டி நீங்க செக் பண்ணுறது இன்னும் வாழைப்பட்ட விட்டு வாயிலாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. பணம் இருக்க பிளாக் உட்பட சொல்றேன். அதை பிடிக்க துப்பு இல்ல. அவெல்லாம் போயிட்டான். நான் போயிட்டு தரேன் சொன்ன பிறகு வரீங்க. 25,000 ரூபாய் பேட்டா வாரத்துக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. 25,000 பேட்டா அந்த சண்முகத்துக்கு ஒரு தாசில்தார் 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். இதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டீங்களா? அத்தனை பேர் யூனிஃபார்ம் கட்டி விட்டுருவாங்க. ரிட்டர்ன் பண்ண வாங்க மாட்டீங்க. ஞாபகம் என்ன எவன் மனசு வளர்த்தீங்க? எவன் மனசு வளர்த்தீங்க? அவனுக்கு தப்பிச்சுமான வீடியோ கரெக்டா அனுப்பிடுங்க. போய் பாரு. தப்பிச்சுமான வீடியோ அனுப்பிட்டு அங்கே போற மாதிரி உங்க கரெக்ட் இருக்க லொகேஷன்ல இருந்து அவங்க வச்சிருக்க பேக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து அனுப்பியிருக்க. அது கூட பிடிக்கிறது துப்பு இல்லைன்னா எதுக்கா உங்களுக்கு எங்க வழிபடுற சம்பளம்? எதுக்கா சம்பளம்? லொகேஷனோட அனுப்புற. உள்ள பணம் இருக்கு. 1.5 மணி நேரம் பைத்தியக்கார மாதிரி உட்காந்துட்டு இந்திய கட்டுறதுக்கு ஓடி வரீங்க. அவன் பணத்தை முன்னாடி எலக்ட்ரிக் பாக்ஸ்ல முன்னாடி ஓபன் பண்ணி பாக்குறீங்க. முன்னாடி 2 கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டு போறான். அதை பிடிக்க துப்பு இல்ல. நீங்க உள்ள போய் பார்த்தாதான் சார் இருக்கா இல்லையா தெரியும். வெளியே பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன சார் கதையா கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் உள்ள ஏதோ 50 லட்சம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போறானா? ஹலோ சொல்லுங்க. அரே என்ன எவ்வளவு பேசினாலும் ஒரு சொரணை கூட வர மாட்டேங்குது. இங்க வந்து நான் 1.5 மணி நேரம் நிக்கிறோம். சுகுமார் பையன்ல இருந்து 3 கார் வெளியே போயிடுச்சு. நான் உங்க கலெக்டருக்கு இல்ல மேடம் ஒரே நிமிஷம் மேடம். நானு இந்த கலெக்டருக்கு எப்போ கொடுத்துருக்கேன் பாருங்க மேடம். 11:27 லொகேஷன் அனுப்பிட்டேன். இந்த லொகேஷன்ல தான் இருக்கு பணம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க பணத்தை எடுத்துட்டு போன வீடியோவை கலெக்டருக்கு எப்ப அனுப்புறேன்? 11:36 அனுப்புறேன். ஒரு வண்டி எவ்வளவு ஸ்பீடா கிராஸ் ஆகுது பாருங்க. நான் எங்க வண்டி இங்க போட்ட உடனே சுகுமார் பையனோட வண்டி இத்தனை வண்டி வெளியே கிராஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு தகவல் தெரியுது. தேர்தல் நடத்த அலுவலக தகவல் தெரியலன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டியோட ஸ்டேட் செக்ரட்டரி நான். இந்த டிஸ்ட்ரிக்டோட பிஎல்ஏ 1 நான் தகவல் கொடுத்து கலெக்டர் மேடம் டைரக்டா தகவல் கொடுத்து 1.5 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க வரீங்கன்னா நாங்க எப்படி மேடம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? சொல்லுங்க மேடம். இல்ல இந்த தொகுதியை சுகுமாருக்கும் அந்த தொகுதியை காந்திக்கும் ஏழை விட்டு போங்க. ஏழத்தை கலந்துக்கிறோம். நாங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்துடுறோம். பாத்துக்கலாம். என்கரேஜ் பண்ணிருக்காங்க. நான் தகவல் கொடுத்து 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வராங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு 4 கார் அவங்க சொல்லிருப்பாங்க. போன் பண்ணி நீங்க போயிடுங்க நாங்க வந்து சொல்லிருப்பாங்க போல இருக்கு. பையன் கார் உட்பட வெளியே போயிடுச்சு. அது ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். நம்ம கார்ல கோடி போட்டா பிடிக்கிற இது சந்தைக்கு போயிட்டு வரணும் பிடிக்கிற இதை பிடிக்க துப்பு இல்லை உனக்கு. சண்முகம் ஒரு தாசில்தார் இருக்கான். அவன் 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். வார வாரம் பிளைங் ஸ்குவாடுக்கு பேட்டா 25,000 ரூபாய் போகுது.